கொடுக்கிற டார்ச்சரை விட நீ கொடுக்கிற என்னால தாங்க முடியலடா. போன் நொறுக்கிட்டாரா? அங்க மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தை சேர்ந்த சொல்லி சொல்லி என்ன சாகடிச்சிட்டியடா பாவி. கேக்குதா அம்மா மாவட்டம் பாக்கிதா எனக்கு உனக்கு வந்து கதைக்காத விது எல்ல போயிரு. வேற வேற ஹலோ வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கி வடமாகாணத்தினுடைய விருத்தி விழா நடந்து கொண்டிருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போதை வஸ்து பாவனையால் சமூகம் சீரழிவுக்கு உட்படுகிறத காட்டும் வகையில் ஒரு வீதி நாடகம் ஒன்று நடக்கிறது. அதுக்குரிய கலைஞர்கள்லாம் அதில் இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்குண்டு. இன்றைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. யார் இந்த கண்ணாடி இதுல வச்சது? வாசல்லையே உடையறதுக்கா? எல்லாம் ஒளிச்சு வைக்க தெரியாது. சரி, 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படிச்சுக்கங்க. ஹலோ 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 மச்சான். சர்ரா டேய் மச்சான், என்ன கொஞ்சம் ஏத்த வாடா. சர்ரா மச்சான். மச்சான் நான் நிக்கிற இடம் வேற சரியில்லடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சர்ரா மச்சான். ஏய் தம்பி மச்சான் கொஞ்சம் போறா. யோ தம்பி ஏயா இதுல நிக்கற போயா. ஏங்க 6 மணி ஆச்சு போயா. ஐயோ அக்கா நிக்காதீங்க. ஐயோ அக்கா நிக்காதீங்க. செல்வி அக்கா விட்டு 6 மணி ஆயிடுச்சா. மச்சான் நீ வந்துறவே மச்சான். ஏ செல்வி என்னடி ஆத்தாம் புள்ளையலம் கணக்கத்தான் நாட்டிக்கு இறங்குவியா? அது என்னடி 6 மணி? 6 மணில அப்படி என்னதான் இருக்குது? அதே 6 மணி அந்த உங்களுக்கு தாங்க அது 6 மணி, எங்களுக்கு அது 7:30. அம்மா அப்ப 6 மணி ஆயிடுச்சா? ஏய் வாயை மூடிட்டு படி. வளமையா நடக்கிறது நடக்கத்தான் போகுது. என்னமோ புதுசா நடிக்கிற படி. செல்வி தெரியுமா? கேளுங்க, அவன் செல்வி இல்ல,
என் செல்லம் செல்வம் எல்லாமே டார்லிங்க. ஆனா நான் குடிக்கும் அடிக்கிற அடிக்கம் கட்டிக்கிட்டா டார்லிங். எங்க எங்க தெய்வம்? ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கி வடமாகாணத்தினுடைய விருத்தி விழா நடந்து கொண்டிருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருடா நீ இங்க கிட்டா? மாமா இந்த பாதையால போன மாமாவா? ஓமா மாமா. சரி உண்மையை சொல்லு. செல்லைய தானே வந்தா? இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? உள்ள நல்லா பாரு. பாரடி கூப்பிட்டா ஓடா ஓடா. குடியா நாய் சும்மா அடுத்த விட்டு என்ன பாக்குற நாய்? குடியா நாய் ஓடா. பாக்குறா சிக்னல் மனசுல பெரிய ஈப்பிள் டபர் நினைப்பா. போற வாரவனுக்கு சிக்னல் கொடுக்குறா. நாளைக்கு பிறகு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. யாரும் பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் பேசுங்க. வாங்கப்பா. என்ன நாங்கப்பா? இன்னைக்கு நான் தானே புரிச்சேன். போற வாரம் புரிச்சேன் இல்ல விளங்குதா? நான் தான் புரிச்சேன். குட்டிகாரன் நாயே, ஏண்டா அந்த பொம்பளை பிள்ளையில போட்டு இந்த அடி அடிக்கிறான் பொண்ண பையலு. அப்போ வா உன்னையே போட்டு அடிக்கிறேன். பாத்தீங்களா ரோட்ல போறவங்க எல்லாம் இவன் வீட்டுக்கு கூப்பிடுறான். வர்றவனை ஏன்டா வரேன்னு கேட்டா நான் கத்துறேனா? நான் கத்துறேன். நான் கத்துறேன். நான் கத்துறேன். நான் கத்துறேன். இன்றைக்குன்னைய மண்டைய உடைச்சி உங்களோட புழைக்காட்டி நான் முன்னையா பெற்ற முருகேசி இல்லடி. ஒரு அடி அம்மா மேல பட்டுது. நல்லா இருக்காது. என்ற பிள்ளை எனக்கு திருப்பி விட்டுட்டியா? திருப்பி விட்டுட்டியா? எனக்கு பிறக்கல. நொம்புல பிள்ளையா இருந்தாலும் என்னைய மாதிரி இருக்கணுமா இல்லையா? தெரியாது பொம்பளை பெத்தனத்துக்காடி நான் பொம்பளை பிள்ளை பெத்தேன். சத்தம் போட்டாவே ஊருக்குள்ள 6 மணி குடிச்சிட்டு வருவான். இதுக்குதான் 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன்.
எல்வி மோரப்பாரு மோரமா இருக்கு ஏமாற்றம் சோத்துல ஏமாற்றம் இதோ 7 மணியா பாது எழும்பி பாடி. இதோ உனக்கு சொல்றது விளங்கலையா? எழும்பி பாடி, புத்தகத்தை எடுத்து எழும்பி பாடி. எழும்பி பாடி. அம்மா என்னம்மா காலையில நாய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? பெத்த தாய் உனக்கு நாய். நேத்து போல அடிச்சிட்டு இதோ பாடி. என்ன பாக்குறீங்க? படிக்கிறதானே போங்க. இதோ நீ செய்யறதுன்னு அம்மாக்கு தெரியா நித்யா? என்ன உங்க அப்பன் குடிச்சு குடிச்சுதான்டா செத்து போனான். இன்ன வரைக்கும் ஒழுங்கா வாழ்ந்தும் குடிகாண்ட பொண்டாட்டின்னா எனக்கு பேர், குடிகாண்ட புள்ளதான் உனக்கு பேர். நம்ம விட்ட கஷ்டம் கடன் அடைக்க கஷ்டப்பட்டு இருக்கேன். அதனால தானடா உன்னை லீவு நாள்ல வேலைக்கு அனுப்புறேன். அங்க போய் பீடி சிக்கெட்லாம் பத்திரமா தெரியா நினைச்சாடா? இதுக்கு தானே ஆடிட்டு நீ அங்க போய் குடிச்சு குடிச்சு ஆண்டா ஆண்டா இப்படி தெரிய போறியா? அம்மா கற்பனை பண்ணி கைக்காங்க. பைத்தியம் உங்களுக்கு. கத்தால போங்கம்மா. என்ன இப்படி பண்ற? எனக்கு யாரா இருக்கா? உன்னை நம்பிதானடா நான் இருக்கு. நீ இப்படி பண்ண எப்படிடா? அம்மா காலங்காத்தால 7:30 கூட்டாங்க.
ஏய் இதோ இல்ல நீ வேலைக்கு போக கூடாது. உன் வேலை படிக்கிறது. நான் வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கிறேன். நீ படி. ஓ நான் வேலைக்கு போவேனா? அப்போ நீங்களும் செத்து போன புருஷனும் இருக்கீங்களே, ஊர் முழுக்க வாங்கி வச்சுங்க கடன், அதை மயிர் நடைப்பீங்க. கடன்காரன் வீடு திறந்து டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி எல்லாரும் முன்னும் அவமானப்படுத்துவோம். நான் தான் வேலைக்கு வந்துட்டா கதைக்கு. தலைகளை எழுந்திருத்தி குளித்து மூட்டிட்டு விட்டு வேலைக்கு போக போற கடவுள. தலைகளை எழுந்திருத்தி குளித்து மூட்டிட்டு விட்டு மருமக வேலைக்கு போக போற மருமக. எத்தனை வாட்டி மண் போட்டிருக்கீங்க? நாசமா போச்சு. தேத்தடி நேரம் வந்து இந்த பொம்பளை வந்துருவா. இப்ப 8 பட்டி மண்ணை போட்டுக்க மருமக. தலாக் புலாக்குன்னு கலவையை போடுற குடி மருமக போடு. நல்லா போட்டு மண்ணால நம்ம பெரிய மட்டம் பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு. தண்ணிய தேங்காய் தெரியுமா மருமையா? போடுங்க புடிங்க. மட்டம் கரெக்ட். மருமையா கலவை கொண்டாங்க. தேத்தனுக்கு நேரம் போய் அந்த அம்மாவை காண இல்ல. அடிங்க மருமையா கொண்டா கலவை. நம்ம இந்தாங்க டீ குடிச்சிட்டு வேலை செய்யுங்க. வாங்க மருமையா. வேலை நடந்த மாதிரி தெரியல தம்பி. அது இந்த மோட்டர் கொஞ்சம் கன தூரத்துல இருக்கான தண்ணி கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கா. நாளைக்கு வந்து மருமக இதுல கிணறு தோண்டிடுங்க. பார்த்து செய்யுங்க. நாளைக்கு மேசனை மாத்துற மாதிரி செஞ்சுதாங்கன்னு. சரிக்கா சரி. மருமக மானங்கற பேச்சு தான் வேலை செய்யுங்க. மருமக நம்பி கூட்டி கொண்டு வந்து செய் பாரு பிஸ்கோத்தை கொடுத்தா நாளைக்கு தேத்தீங்க வர. ஒரு பீடி அடி போன மண்ணகாய் மண்ணாரி பீடி தெரியும். மண்ணாரி மருமக கலவைய சல்லா புல்லாக்கன்னு போடக்கூடாது. புட்டு மாதிரி போடணும். எப்படி புட்டு மாதிரி விளங்குத? கலஞ்சி ஓடுது காரி துப்புருவாங்க. விளங்குதா? மாமா மாமா என்ன வீடியோ தாங்க? என்ன கேட்டீங்க? சும்மா தாங்கது இளம் தரியா போய் விளக்குதா? ஊதி 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 சாவு சாவு சாவு. இல்ல நம்ம ஐனுக்கு வாருது விளங்குதா? வருமா எப்படி இருக்கு பாருங்க. ஊதி இந்த வீட்டிலே கியா கியா கொய்யா கியா கியா கொய்யா. இந்த வீட்டிலே கியா கியா கொய்யா கியா கியா கொய்யா. நம்ம எருதா மண்டைக்குள்ள கூடுதா. இன்னொன்னு கேக்குதா மாமாவத்தான் பாக்குதா. ஆல்ரெடி நேரமாச்சு அடுத்த தம்பி இறங்கி போச்சு. வேற வீடு அது மாமா கிட்ட தாண்டி. வேற வீடு அதை அடிக்க போறேன் நாண்டு. தன்னே தானே தன்னே போமே வேலை முடிஞ்சது. வருமையா போமா இங்கே சாம்பார் மட்டப்பழைய கழுவுங்க. மணியாஸ் கட்டி எடுங்க.
கண்ணங்க கூட இங்க சுத்தியில இப்படி போடக்கூடாது பாருங்க. தெரியுமா? ஒரு குஞ்சு தின்னுக்கிறது சரியாகும். விளங்குதா? போமா போமா. சம்பளம் வேற தரணும். நாளைக்கு எடுக்கிறீங்க இல்லை இன்னைக்கு சேர்த்து பார்த்து கொடுக்கத்தானே வேணும். கையில் தான். ஐயோ வரமா சின்ன காசு இல்லையா? நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். நீங்கள் நல்ல பிள்ளையா மாமாவோட அந்த கரண்ட் சாமான கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு எடுத்து மாமா இப்படி போயிட்டு வாரில் மாற்றி அப்படி வந்து விளங்குதா விளங்குதா வரண்ணா நல்ல பொடியவன் விளங்குங்க. காசை கொடுக்க நேரம் ஏதாவது ஒரு டீன் எடுத்துக்கலாம். எனக்கு உண்டு கேட்டமா நம்ம செருப்பு கட்டி எனக்கு அடிப்போம். பின்ன காலம் எப்படி வந்துச்சு, பின்ன எப்படி போனா செருப்பு கட்டி அடிப்பாவா இல்லையா? மாமா வரணுங்க. நீங்க விளையாட்டா பீடி கேட்டீங்க, சரி ஓகே. வாங்கி அடிச்சிட்டீங்க. நீங்க வில்லங்கம்மா பேர்லாம் கேட்க கூடாது மருமங்க. அது பிள்ளை சரியா? நல்ல பிள்ளையா அச்ச பிள்ளையா மாமா அப்படி சரி கொஞ்சம் தின்னோண்டு சரியா? வாங்க மாமாடெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. வரேன் சரியா? தந்தாரியா போயிட்டார் விளங்குற. எப்போ பார்த்தாலும் ஒன்லைனா இருக்கா. 100 மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை இல்ல. 2 நாளைக்கு அப்புறம் வந்து ஹாய், கொஞ்ச நேரத்தாலே பாய். கலட்டி விட்டுருவாளோ? எப்படி செய்யற வேலை உனக்கு? கட் பண்றியா? கலட்டி விட்டுருவாளோ? நாறு ஒத்தரு மட்டிக்கு நாறு ஒத்தரு இவரை காப்பாத்தரு ஒத்தரு இவரை காப்பாத்தரு ஒத்தரு மட்டிக்கு நாறு ஒத்தரு லாலே 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 வருவே கணங்க நம்ம காத்து நிப்போம். ஒசைக்கு வாங்க. அப்படி அடுத்து மரியாதை விளங்குது. வேற பேப்பர் என்ன சாமான் வாங்கிட்டு கூட பின்னுக்கு மாமாட முன்னுக்கு இந்த மட்டல கடிச்சா எக்ஸாம் மாமா தம்பி வீடி குடிச்சான், தம்பி பியர் குடிச்சான், இன்னும் குடிப்பான். சொல்ல மாட்டீங்க கர மாட்டீங்க. அடுத்து என்ன? வேற என்ன? லவ் தான். மனிதரோடு கொள்ள இது மனித காதல் அல்ல. மாப்பிள ஏய் விது இதுல நிக்கறா கோட்ல சிடிச்சே கோட்லாசியோ சும்மா நிடிச்சே ஸ்கூலுக்கு வர மாட்டல்லே சரி வராது சரி வராதா ஏன் சரி வராது நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறியா படிக்கிற வயசுல படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போய் நாசமா போறியா எனக்கு என்ன நான் வேலைக்கு போறேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு காசு வருது நான் நல்லா இருக்கேன் நீ நிக்கிற நிலைமை சரியில்லை நான் உங்க அம்மாவை கவனிச்சுக்கிறேன் நீங்க அவங்ககிட்ட போ
உனக்கு மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண தெரியாதா? கால் பண்ணா ஆன்சர் பண்ண தெரியாதா? என்னைய பார்த்தா பைத்தியக்காரமா இருக்கு உனக்கு. குடிச்சிருக்கியா? ஏய் கேட்டது பயல சொல்லி. நீ குடிச்சியா? ஆமா என்ன இப்ப? குடிச்சிட்டு எனக்கு முன்னுக்கு வந்து கதைக்காத விது. இங்க போயிரு. இல்ல வேற அந்த ட்ரெஸ் போடு. இது நான் வாழ்றது உனக்கு ஆத்தானடி. பாருக்கு தான் போறேன், நல்லா குடிப்பேன், இன்னும் குடிப்பேன், செத்துருவேன். நான் செத்தா நீ தான் காரணம். செத்தா நீ தான் காரணம். டேய் விது டேய், அப்படி பண்ணாதடா டேய். ஏய் விது, சீன் போட போயிட்டா? ஏய் மிது, நான் செத்தா நீ தான் காரணம். பாக்குற நீங்க சாட்சி, நான் செத்தா அவதான் காரணம். ஏய் நான் செத்தா நீ தான் காரணம், நீ தான் காரணம். மிது நான் செத்தா நீ தான் காரணம். ஞாபகம் வச்சுக்கோ. அவசரம் வர சொன்னேன். வீட்டு சரியான பிரச்சனைடா. அப்பா அம்மா போட்டு அடிச்சிட்டாருடா. போன நொறுக்கிட்டாரு. போன் நொறுக்கிட்டாரா? என்னடி சொல்ற? போன் நொறுக்கிட்டாரா? உங்க அப்பன் குடிச்ச உங்க ஆத்தால போட்டு அடிக்க வேண்டியதானே? போன் உடைக்க முடியும். என்ன பிடிங்க அன்னைக்கு ரோட்டால போகும்போது காதை பத்தி உங்க அப்பா அடிச்சான். அன்றைக்கு என்ன மாதிரி பண்ணிருப்பானே முகத்தை காத்தா விட்டுட்டு வந்தேன். அதை விடு, அதை நான் பார்த்துக்கொள்றேன். என்னால மெசேஜ் கால் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். ஓ அப்படியா? அப்போ என்ன கலட்டி விட போற சொல்ல வந்திருக்க அதானே? டேய் பைத்தியக்காரா, என்ன நம்புறியா? என்ன கேள்வி இது விது? கேட்டதுக்கு பயல சொல்லு. ஆமா நம்புறேன். அப்போ வா போலாம். எங்க? ஓடி போலாண்டி. பைத்தியமாடா நீ? நீயும் படிக்கல. வார மாசம் எனக்கு ஏஎல் எக்ஸாம் வருது. இப்ப வந்து ஓடி போலாமான்னு கேக்குற? விது, அப்படி ஒரு ஐடியா இருந்தா அதை மறந்துடு. ஒரு நாள் நான் வீட்டை விட்டு ஓடி வரவே மாட்டேன். எனக்கு படிப்பு தான் முக்கியம். நான் இருக்கும்போது உனக்கு என்னத்துக்கு படிப்பு? ஓ என்ன விட உனக்கு படிப்பு முக்கியமா? சொல்லு. ஐயோ விது, வீட்டுல கொடுக்கிற டார்ச்சரை விட நீ கொடுக்கிற என்னால தாங்க முடியலடா. ஏற்கனவே நரகத்துல தான் இருக்கேன். இன்னும் மேலும் மோசமான நிலைக்கு தள்ளாத விது. நரகத்துல இருக்கன்னு தெரியுதுல? நீ நரகத்துல இருக்கன்னு தெரியுதுல? என் கூட வா, உனக்கு சொர்க்கத்தை காட்டு. ராணி மாதிரி வச்சு என் கூட வா. எப்படி நீ என்ன நல்லா வாழ வைப்ப? நீ எங்க அப்பன மாதிரி குடிகாரன் தானே? எங்க அப்பா குடிக்கிறதாலதான் எங்க வீடு நரகமா இருக்கு. நீ என்ன எப்படி நல்லா வாழ வைப்பா? ஏய் உங்க அப்பன மாதிரில நான் குடிச்சிக்கல சரியா? குடிக்கிறேன்னா மூஞ்சுக்கு மட்டும் சொல்லு. என்ன நீ நாளை நடிச்சிட்டு இருக்கா? பொம்பளையாடி நீ? பொம்பளையா? இந்த மாதிரி பொம்பளையா? எல்லா பொம்பளையும் கெட்டவங்க நாங்க பாக்குறோம். ரொம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே. பின்ன புலம்பு விட்டுட்டியே. வாழ்றது உனக்காகத்தான். என்ன செய்யறேன்னே தெரியல.
அந்த தக்கூடி பைத்தியக்காரன் சேர்ந்த ஓடிட்டா எம்மாடி லூசு அதத்தான் நான் நாடு சொல்றேன் குருவே. சைபர் 4 7 சுவாஹா 025 நாசமாத்தா கோவா. ஐயோ நடிக்காத நடிக்காத வேணி நடிக்கிற இல்ல எதுக்கு நீ நடிக்கிற இப்ப? என்னடா சொன்ன? நடிக்கிறேனா? நான் எதுக்குடா நடிக்கணும்? செத்துருவேன் நடிச்சு நடிச்சு என்ற வாழ்க்கையை நாசமாக்கினது நீதானேடா நாயே. நான் என்னடி பண்ணேன்? உன்னை விரும்பினதுக்காக இவ்வளவு காலம் கூடவே இருக்கணும். மத்தவங்கள மாதிரி பாதியே விட்டு போயிருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் கூடவே இருந்தேன்ல, அதான் நான் செஞ்ச பிள்ளை. இப்ப சொல்லு, இதான் நான் செஞ்ச பிள்ளையா? ஆமா பிள்ளைதான். என்ன எங்கடா படிக்க விட்ட? மத்த பிள்ளைகளை மாதிரி என்ன நிம்மதியா இருக்க விட்டியா? நீ குடிக்காத நாளண்ட ஒன்று இருக்கா? செத்துருவேன் சொல்லி சொல்லி என்ன சாகடிச்சிட்டியடா பாவி. என்னடி சொன்ன? படிப்பா ஓ, மத்த பிள்ளைகளை மாதிரி எடுப்பு ஆட்டம் ஆடணுமா? உனக்கு ஆடணுமா? உனக்கு படிச்சா வேணும்னா போய் ரோட்ல போய் நில்லு, எவனாவது வருவான், அவனோட போயிரு. நான் பார நேரம் இருக்காய செத்துரு, நானே கொன்றுவேன் நாயே. நான் படிக்காத இப்ப உங்க அப்பா தான் டாக்டர் இன்ஜினியரா? செத்துரு நாயே, கொன்றுவேன். செத்துரு 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 செத்துரு. மனச்சாச்சு விட்டுட்டு ஓடி போயிட்டான். இனிமேல் இங்க இருக்க முடியாது, அப்பைய விட்டுக்கு போக முடியாது, இங்க எங்கேயுமே போக முடியாது. உனக்கு நிம்மதி இல்லை, காசு இல்லை, சந்தோஷம் இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, புருஷன் இல்லை, அம்மா அப்பா யாருமே கிடையாது. உனக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால நீ டெத்து, கன்ஃபார்ம் டெத்து, செத்துரு. வெளியே போய் பார், எல்லாரும் எல்லாம் வச்சிருக்காங்க. நீ போனா கொடுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. நீ அழுவ அழுவ அப்படி நொந்து துடிச்சு 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 அழுது சாவறதுக்கு செத்துரு 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 சாவு சாவு செத்துரு 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 செத்துரு. நான் செத்துறேன். கை கை நல்லா கட்டி செத்துறாம இருந்துக்க போறான். மகளே, நீ சாகக்கூடாது மகளே. பார்க்காத பார்க்காத இங்கால பார், இங்கால சாவு. குருவே யோசிக்கிறா குருவே. டேய் மூளையை பயன்படுத்தி விடாத, மூளையை கிளட்டி கீழே வை, கொலுவாவிடு சாவு. பைத்தியக்காரி முட்டாள், சாக போற. உன் வயசு என்ன? ஒவ்வொரு குடிகாரன்ற மனைவியும் மகளும் பிள்ளைகளும் காதலியும் தோழியும் பக்கத்து வீட்டுக்காரியும் சாகுறதா இருந்தா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. இறங்கிடு கீழே.
அதுக்கு அள வேணாம். போராளிகள் உன் உயிரை மாய்க்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? உன்னை விட எத்தனையோ தடவை பல இக்கட்டான நிலைமையை நான் கடந்திருக்கேன். இவ்வளவு முதலை கொண்டு ஏன் நான் சாகல? என் பிள்ளைகளுக்காக, என்ன நம்பி இருக்கிறவங்களுக்காக வாழ்றேன். அவங்களே கொள்ளுவேன். பிள்ளையான முடிவு எடுத்துட்டோம், குடிகால கல்யாணம் முடிச்சிட்டோம், சாகணும்னு நினைச்சா எத்தனையோ பேர் செத்துருக்கோம். உரிமையை நீ எடு. ஏன் சாக துணிடா, வாழ துணி. சாவடி. கொஞ்சமா தான் குடிக்கிறேன், பாட்டியில தான் குடிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஒரு பெக் தான் அடிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இருக்கிறாங்க. உனக்கு பக்கமா இல்லையா? பிகாரர்கள் என்ற பேர் அடக்க போறீங்க. தோழி முடிஞ்சு கேட்டா தத்துவம் காய்க்கிறான். பப்ளிக் சோத்துல குடிக்கிறேன், சோறுல குடிக்கிறேன், காதல் தோல்வியில குடிக்கிறேன், காலங்காலமா குடிக்கிறேன். இது உனக்கு கேவலமா இல்லையா? நீ குடி. இந்த குடி வந்து உன் குடும்பத்தை கெடுத்துட்டா இல்லையா? இதை நீ எப்ப உணர போற? பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் ஒன்னும் நாடா போட வரல. எங்க கதைய, உங்க கதைய, நம்ம கதையை தான் சொல்றேன். சிந்தனையை கெடுக்கிற, நோயை குடுக்கிற, குடும்பத்தை அழிக்கிற இந்த குடி இனியும் நமக்கு வேணுமா? நான் சாக மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேன். நீங்க யாரும் செத்துறாதீங்க. ஒரு நல்ல தந்தையா, ஒரு நல்ல மகனா, ஒரு நல்ல சகோதரனா, சிநேகிதனா, காதலனா, இந்த சமூகத்துல நல்ல மனுஷனா வாழ விடாம தடுக்கிற, சிந்தனைய கெடுக்கிற இந்த போத மது குடி எல்லாம் இனி நமக்கு வேணுமா? வேண்டாம் 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 வேண்டாமடா, குடி கூடாதடா. வேண்டாமடா, குடி கூடாதடா. புகையோ மனிதா, உனை மாய்த்திடுவே.
பார்வையாளராக கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே வணக்கம் உறவுகளை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சென்ட்ரல் காலேஜில் நிற்கிறோம். ஸோ ஒரு போதை வஸ்து தொடர்பாக ஒரு வீதி நாடகம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட தான் நிற்கிறேன். ஆனால் வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? சுரேன் முரளி. உங்களோட உங்கள் பேர்ட்ட நீங்கள் ட்ராமா பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. 2 பேருமே சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ என்னென்னு கேட்டால் போதை வஸ்து ஒழிப்பு தொடர்பாக உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு நாடகம். ஏன்னா உண்மையிலே அதை நீங்கள் நடித்து காட்டும்போது ரியல் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ணி கொள்ளக்கூடாது. இப்போ எங்கே வந்திருக்கிறீங்க? நாங்கள் மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தை சேர்ந்த அமைப்பு. ஓகே, எங்களோட அமைப்புக்கு பேர் விழிகள் கலாமற்றம். நாங்கள் தொடர்ச்சியாக இப்படி கலை சார்ந்த விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். நாடு முழுவதும் என்னுடைய கலை பயணம் என்பது தொடர்ச்சியாக இருக்குது. வீதி நாடகம், நாட்டுக்குத்து, முக்கியமாக நாட்டுக்குத்து என்னுடைய படைப்பாற்றல் முதலாவது அங்கம் வகிக்குது. நாட்டுக்குத்து, நாடகம், வீதி நாடகம், நாட்டார் பாடல்கள், திரை இசை மேடை பாடல்கள், இது எல்லாமே நாங்கள் செய்தோம். எங்களுக்குண்டு ஒரு கணிசமான உறுப்பினர் கொண்ட வலுவான ஒரு அமைப்பு இருக்குது. அதை வச்சு நாங்கள் ஆன் பண்ணி இது பாடல்கள். இன்றைக்கு எப்படி விருத்தியோட இணைஞ்சிங்க? விருத்தி வந்து மெசிடோ நிறுவனத்தால் எங்களை கூப்பிட்டு அவங்க தான் எங்களை செலக்ட் பண்ணது. இந்த விஷயங்களுக்கு இங்கே நாடகம் வந்து எங்களுக்கும் செஞ்சு அவங்க இதுக்கு முன்னாடி எங்கள் நாடகம் பார்த்துருக்காங்க. என்ன செய்றீங்க இப்போ? நீங்கள் முகப்படி பாக்கி இருக்கவும் நீங்கள் பெரிய ஆளா சிந்தால இருக்கு. என்ன படிக்கிறீங்கன்னா ரெடி முடிச்சு? நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். தமிழ் எடுத்துருக்கேன். ஓகே, சூப்பராக இருந்தது. நிச்சயமாக உங்களோட பணி சிறக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுடைய அந்த ட்ராமா வந்து நன்றி ரொம்ப நன்றி. சரி.